விலைக்கு வாங்காத பொருள்னாலே திருப்தி பண்ணலாம். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்திலே ஓம் அனிஷ்ட திருப்தாயை நமஹ. அம்பாளுக்கு அனிஷ்ட திருப்தேன்னு ஒரு நாம. அனிஷ்ட திருப்தேன்னா ஆமா நிச்சயம் திருப்தி இல்லாம பறக்கலான்னு அர்த்தம் இல்லை. அப்படி தோணும் திடீர்னு. அதுக்காக சில பேர் அறகுறையா ஞானம் உள்ளவாள் படிக்கிற போது இங்க கூட இருக்க போல இருக்குன்னு நிச்சய திருப்தாயி நமகான்னு மாத்துவாள். அப்படி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அனிச்ச திருப்தாயி நமகத்தான். என்ன அர்த்தம்னா அனிச்சை புஷ்பலாதிபி திருப்தா அனிச்ச திருப்தா. ஆமா இன்னைக்கு பண்ணின வடை 1 மணி கழிச்சு ஊசி போயிடும். இப்ப பண்ணின பாயசம் 2 மணி பேசாம வச்சுட்டா அது வீணா போயிடும். இன்னைக்கு வாங்கின பழம் வாழைப்பழம் நாளைக்கு அழுகி போயிடும். இன்னைக்கு வாங்கின பூ வாடி போயிடும். இந்த வஸ்துவை கொண்டு அம்பாள் திருப்தி ஆறாளா? அனிச்சை புஷ்பலாதிபி திருப்தா அனிச்ச திருப்தா. இப்படி அம்பாளுடைய அர்ச்சனையில இது ஒரு அர்ச்சனை. தொட்டுள்ள படுத்துட்டு இருக்கு ஒரு 10 மாச குழந்தை. அதுக்கு பசிச்சாலும் சரி அல்லது வயத்தை வலிச்சாலும் சரி முதுகுல மூட்டை பூச்சி கடிச்சு விட்டாலும் சரி அது என்ன பண்றது? சாருன்னு கூப்பிடுறதா, அப்பான்னு கூப்பிடுறதா, ஆரையா கூப்பிடுறதா, அம்மான்னு கூப்பிடுறதா? தன்னுடைய குறையை நீக்கிக்க. அதனால முதல் நம்ம குறையை நீக்கிக்க ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ மாதாதான் முதல்ல. ஆமா மாதாதான் முதல்ல. அம்மா இது ஒருத்தருக்கும் ஒரு பசு முதல் கொண்டு அம்மான்னு கத்துறது. அதுக்கு பேச தெரியாது, ஞானம் இல்லை. அம்மாங்கிறது வாசல்ல பிச்சைக்கு வரான். பிச்சைக்கு வந்தவன் அம்மா பிச்சைங்கிறான். அவன் சார் பிச்சைன்னு கேட்கல, அம்மா பிச்சைன்னு கேட்கிறான். என்ன காரணம்? அந்த சாந்தமான ஒரு அம்சம் எப்படி இருக்கு. அது அப்படியே உள்ளூர ஊறிக்கிடக்கு. ஜென்மாந்திரியமான ஒரு வாசனையினாலேயே ஏறிக்கிடக்கு அம்பாளிடத்துல ஒரு பிரேமே. அதனாலதான் இது நைசர்கிக்கின்றாள். நிசர்க்கமாவே சுதசுத்தமாவே எல்லா ஜீவனுக்கும் பிரேமே அம்பாளிடத்துல இருக்கு. அத சாஸ்திரம் உத்போதனம் பண்ணி உனக்கு இயற்கையா அங்க பிரியம் இருக்கு. அந்த பிரியம் எங்க இருக்குன்னு உனக்கு புரியல, என்னமானு தெரியல. ஆமா அழுது குழந்தை அம்மா ஆகாரங்கள்லாம் போட்டிருக்காள். அப்பவும் அழுதுன்னு கெட்டிக்காரியா இருக்கிற தாயார் அப்படியே உடம்பெல்லாம் தடவுகள் அழுதுண்டே இருக்கும். முதுக தடவுகள். ஒரு இடத்துல மூட்டை பூச்சி கடிச்ச அந்த தடிப்பு தெரியும். அந்த இடத்துல கொஞ்சம் அழிச்சு தடவுகள். குழந்தை சிரிக்கும். குழந்தைக்கு கண்ணை போட்டு பிச்சுக்கும். முதுகுல கடிச்சிருக்கு. முதுகுல அரிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது. தலைமயில போட்டு பிச்சுக்கும். அம்மாவுக்கு தெரியும் அரிக்கிற இடம். அந்த இடத்த அப்படியே தடவுகள். குழந்தை சிரிக்கும். அது மாதிரி எந்த இடத்துல நமக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு அம்மா சாஸ்திரத்துக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும். அந்த இடத்துல போய் நம்ம சரியா தட்டி எழுப்புறது. அப்படி சொல்லி கொடுக்குறது. அதனாலதான் முதல் அர்ச்சனையே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அந்த மாதான்னு சொன்னா போறாதான். ஸ்ரீயோபி மாதா. மகாலட்சுமிக்கு கூட மாதாவான். இந்த ஸ்ரீசப்தம் உபலட்சணம் விட்டாள். சரஸ்வத்தியாபி மாதான்ட்டாள். சரஸ்வதிக்கும் மாதாவான். மகாலட்சுமிக்கு மாதா, சரஸ்வதிக்கும் மாதா. அவள்தான் நெடுக எல்லாமே இருக்காள். அதனாலதான் லட்சுமீம் ராஜகுலே ஜயாம் ரகுவி கரீமத்வனி கிரவ்யாத்விபசப்தபாதிசபரீம் சாந்தார துர்கேகிரம் பிரேதபிசாச ஜம்புகபயே மகாபைரவீம் திரிபுராந்தரந்தி விபதா தாராஞ்சதோய ப்ளவே லட்சுமீம் ராஜகுலே. திவ்ய போகங்களை அனுபவிக்கிற பெரிய கிரகங்கள்ல மகாலட்சுமியா இருக்காளாம் அம்பாள். அங்க லட்சுமின்னு பேரா. ஆமா ஒரே மனுஷன் நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல இருந்தா அவனை ரிஷி ஜட்ஜிங்கிறாள். ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டான்னா ஹைகோர்ட் ஜட்ஜிங்கிறாள். அப்புறம் டெல்லிக்கு போயிட்டான்னாக்க யுதிஷ்டிர கஷேத்திரம் ஹஸ்தினாபுரப்பட்டத்துக்கு போயிட்டா அவனை போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்கிற. ஒருவனுக்கு ஏதா அப்படி பேரு. ராஜகுலத்துல ராஜகிரகத்துல இருக்கிற அம்பாளுக்கு மகாலட்சுமின்னு பேராம். லட்சுமீம் ராஜகுலே ஜயாம் ரகுவி.